வெள்ளூர் போனீங்கன்னா தெரியும். வெள்ளூர் எப்படி இருக்கும்னா ஹாட்டஸ்ட் பிளேஸாக இருக்கும். வெள்ளூருக்கும் வாணியம்பாடிக்கும் பக்கத்தில் ஒரு சின்ன மலை இருக்குது, ஏலகிரின்னு. அடுத்த ஒரு 30-40 நிமிஷத்துக்குள்ளே மலைக்கு மேலே போயிடலாம். ஒரு 2 நாள் வேலூர்லேயோ அந்த வாணியம்பாடியிலையோ தங்கிட்டு ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளே ஏலகிரியில் போனால் அப்படியே சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிடும். இதே மாதிரி தான் சேலத்து பக்கத்தில் இருக்கிறவா, சேலம் ஏற்காடு, அது இன்னும் கொஞ்சம் பெரிய மலை. 40ங்கிறது 1 மணி நேரம் ஆகலாம். 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கு அன்எக்ஸ்பெக்டட். நாம் இங்கே ஐயோ இந்த துணியை ரொம்ப எரியுதுன்னு நினச்சிட்டு இருப்போம். அந்த 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா வேற ஏதாவது ஸ்வெட்டர் கிடைக்காதா போட்டுக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடும். அந்த மாதிரியான நிலைமை இவர் சொல்றார். எனக்கு பிரஜபூமியை தொடுவரைக்கும் வேற மாதிரி எண்ணம் இருந்தது. நான் ஏதோ பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒண்ணுமே கிடையாது. நாமெல்லாம் ஒண்ணுமே இல்லை சுவாமி. நம்ம மாதிரி கோடிக்கணக்கான விஷயங்கள் பெரிய ஆள் நிறைய பேர் இருக்கா. நான் தான் பெரிய ஆள், நான் தான் பிரம்மாவனுடைய புத்திரன், நான் தான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சவன். நான் என்ன சொல்ல போறேன், இந்த பாஞ்சராத்திர ஆகமத்தையே எழுதி கொண்டிருக்கக்கூடியவன், நான் பெரிய மகரிஷியை நினைச்சிட்டு இருந்தேன். இந்த பிரஜபூமியை டச் பண்ண அப்புறம்தான் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே அவனுடைய அருள் தான். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எல்லாமே அவனுடைய அன்பு தான், எல்லாமே அவன் கொடுத்தது தான். அவன் என்ன நடக்கின்றானோ அதை நடத்தி வைப்பதற்குத்தான் நான் ஒரு ஆட்களாக இருக்கின்றோமே அப்படின்னு இங்கே தான் உணர்ந்தேன் நான். யார் சொல்றது? சாண்டில்ய மகர்ஷி சொல்றார். ஒரு ஆகமத்தை எழுதின, ஒரு பாஞ்சராத்திர ஆகமத்தை எழுதின சாண்டில்ய மகர்ஷி இந்த மாதிரி சொல்றார். அப்படிப்பட்ட பிரஜபூமியில பகவான் அவதாரம் பண்றான். அந்த அவதாரத்தை எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்களேன். ஆழ்வார், வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல். அதுக்கு அந்த இழுக்கிறார் பாருங்க, இல்லையா? நம்ம எல்லாம் 1 மாத்திரை 2 மாத்திரைன்னு சொல்லுவோம். இந்த செய்யுள் பாசுரம் முழுசுமே முதலில் வரக்கூடிய 2 எழுத்துக்களுமே